எம்ஜிஆர் டிவி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோடு திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்களின் ஆதரவாளரும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினருமான திரு சுப்புரத்தினம் அவர்கள் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். வணக்கம் சார். சார், எடப்பாடி பழனிசாமி அவர்களை தகுதி நீக்கம் செய்யணும் அப்படின்னு நீங்க வழக்கு தொடுத்திருக்கீங்க. இதோட பின்னணி என்ன சார்? இந்த வழக்கோட பின்னணி பத்தி கொஞ்சம் புரிய வைக்க முடியுமா? இல்லம்மா, இந்த வழக்கை பொறுத்தளவுல அவரு 2021 இப்ப சட்டமன்ற உறுப்பினரா இருக்காருல்ல, எதற்கு அந்த 2021க்கு நடைபெற்ற சட்டமன்ற தேர்தல்ல அவர் வேட்புமனு தாக்கல் பண்ணப்ப சில பல விஷயங்களை அபிடவிட்ல அந்த தேர்தல் பிரமாண பத்திரம்னு சொல்லுவோம். அந்த பிரமாண பத்திரத்துல அவருடைய கல்வி தகுதி, சொத்து விவரங்கள், வருமானத்துக்கான வகையறாக்கள், இப்படி இருக்கக்கூடிய பல்வேறு தெரிவிக்க வேண்டிய கருத்துக்களை தெரிவிக்காமல் விடுபட்டு இருக்கிறது. அது என்னன்னா, இப்ப சமீபத்துல 2011 ஆண்டிலிருந்து உச்ச நீதிமன்றமானது தேர்தல் ஆணையத்திற்கு மிக மிக கண்டிப்பான உத்தரவை தொடர்ந்து பிறப்பித்து வருகிறோம். ஒரு வேட்பாளரை தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு அந்த வேட்பாளரை பற்றிய முழு விவரமும் தெரியப்படுத்த வேண்டும் என்பதுதான். முழு விவரம் என்ன சொல்றோம்னா, அவருடைய குடும்ப பின்னணி, அவருடைய கல்வி தகுதி, அவர் இன்றைக்கு போட்டியிடக்கூடிய நிலையில் அவருடைய சொத்து விவரங்கள்னா, அதை எப்படி ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலி சொத்தா, அல்லது தனி சொத்தா, அல்லது வேறு எது வருமானங்கள் இருக்கிறது, அவருடைய பிரதான தொழில் என்ன, இது போன்ற செய்திகளை எல்லாம் அவர் இன்கம் டாக்ஸ் கட்டுறாரா, இப்படி பல்வேறு அது எம்பிக்கு போட்டியிடுறவங்களுக்கு ஃபார்ம் 2 இருக்கு, எம்எல்ஏக்கு போட்டிடுறவங்களுக்கு 2A இருக்கு. ஸோ இந்த ஃபார்ம்ஸை 26 ஃபார்ம் நம்பர் 26, அதுதான் ஒட்டுமொத்தமா இந்த அஃபிடவிட் ஃபைல் பண்றது, சொத்து விவரங்களை பற்றிய அஃபிடவிட் ஃபைல் பண்றதுல எம்எல்ஏக்கு எம்பிகளுக்கு ஃபார்ம் அந்த காலம் 2ல ஃபில்அப் பண்ணணும், எம்எல்ஏக்கு போயிடணும் 2A ஃபில்அப் பண்ணணும். அதுல என்ன கேட்டிருக்காங்கன்னா, கல்வி தகுதி, தொழில், சொத்து விவரங்கள், இன்றைக்கு நுகர சொத்து மதிப்பு என்ன, சந்தை மதிப்பு என்ன, வேறு என்ன பிற வருமானங்கள் என்ற விஷயங்களை எல்லாம் அதில் கேட்டு இருக்கிறது. இவர் திரு இபிஎஸ் அவர்கள் தாக்கல் செய்த அந்த பிரமாண பத்திரத்தில் தன்னுடைய கல்வி தகுதியினுடைய முழு விவரங்களையும், சொத்து விவரங்களையும், வருமானங்களையும் பற்றி அவர் தெரிவிக்காத பொதுமக்களுக்கு தெரியப்படுத்த வேண்டும் என்ற நோக்கத்தில் இந்த வழக்கை தாக்கல் செய்திருக்கிறோம். நான் அனைத்து இந்த அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் மூத்த உறுப்பினர்களில் ஒருவன் என்ற முறையிலும், முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர், குறிப்பாக திரு இபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற உறுப்பினராக 1991-96 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினராக இருந்த நேரத்தில் நானும் அவருடன் சட்டமன்ற உறுப்பினராக இருந்தவன் என்ற அடிப்படையில் ஒரு பொதுநல நோக்கத்தில் 4.5 ஆண்டு கால முதலமைச்சராக இருந்தவர் முடிந்தவுடன் சந்திக்கக்கூடிய அடுத்த தேர்தலில் இந்த கேள்வியில எல்லாரும் வெளிப்படையா இருக்காங்களா அப்படின்னா அதுவே ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே சார் இருக்கு. எல்லாரும் இதுல வெளிப்படையா இருக்கிறது இல்ல சார், அது ஒரு பெரிய கேள்விக்குறியா தானே சார் இருக்குது. வெளிப்படையா இருக்கணுங்கிறது தான் உச்ச நீதிமன்றம் அறிவுறுத்தல். அதாவது என்ன, அதோட நோக்கம் என்னன்னா, தேர்ந்தெடுக்கக்கூடிய வாக்காளர்களுக்கு நாம் வாக்களிக்கக்கூடிய இந்த குறிப்பிட்ட அவருடைய வேட்பாளர் பற்றிய முழு விவரங்கள் தெரிந்த பிறகு அவர்களுக்குள்ளே ஒரு புரிதல் உருவாகி, நாம் வாக்களிக்கக்கூடிய வேட்பாளர் சரியான வேட்பாளர் தானா, இந்த பதவிக்கு தகுதியானவர் தானா, இவர் என்ன பின்னணியில இருக்கிறார், இன்னும் சொல்ல போனா அந்த இதுல முக்கியமான காலம் அவர்களுக்கு கிரிமினல் ஆன்டிசிடென்ட்ஸ் சொல்லுவாங்க, கடந்த குற்றவியல் நடவடிக்கைக்கு உட்படுத்தப்பட்டவரா என்பது போன்ற கேள்விகள் எல்லாம் கேட்கப்பட்டிருக்கு. அதை பற்றிய விவரங்கள் தெரிவிக்க வேண்டும். எனவே வேட்பாளர்கள் முழுவதும், வாக்காளர்கள் ஒரு வேட்பாளரை பற்றி முழு திருப்தி அடைந்த பிறகுதான் வாக்களிக்க வேண்டும் என்பதுதான் உச்ச நீதிமன்றத்தின் அறிவுறுத்தல். அதன்படி இந்திய தேர்தல் ஆணையம் கட்டாயமா 2011 தேர்தலில் இருந்து இந்த ஃபார்ம் 26 ஃபில்அப் பண்ணி கொடுக்கணுங்கிறத கட்டாயமாக்கி இருக்கிறது. முழு விவரங்களையும் தெரியப்படுத்த வேண்டியது ஒரு வேட்பாளருடைய கடமை. அப்படி தெரியப்படுத்தாத பட்சத்தில் அவர்களுக்கு நீதிமன்றத்தின் வாயிலாக தண்டனை, உரிய நடவடிக்கை எடுக்கப்படும், அதற்கான உரிய சட்டப்படி உரிய தண்டனை வழங்கப்படும் என்பதுதான் அங்கே தேர்தல் ஆணையமும் உச்ச நீதிமன்றத்தையும் வகுத்தளிக்கக்கூடிய நெறிமுறையாகும். சார், ஒருவேளை நீங்க சொல்ற குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டா எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தகுதி நீக்கம் செய்ய வாய்ப்பு இருக்கா சார்? பல முன் உதாரணங்கள் இருக்குமா. அந்த மாதிரி கடந்த காலங்கள்ல செய்திகளை தெரிவிக்காததன் அடிப்படையில வேட்பாளர்கள் தகுதி நீக்கம் செய்யப்பட்டதற்கான முன்னுதாரணங்கள் நிறைய இருக்குது. நிரூபிக்கப்பட்டால் சட்டம் லா வில் டேக் இட்ஸ் ஓன் கோர்ஸ்.
சட்டம் அதன் கடமையை செய்யும். அதுதான் இதோட அர்த்தம். சார், இவ்வளவு நாள் வந்து நீங்களும் குறிப்பிட்டிருந்தீங்க, நீங்க எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான் வந்து பயணிச்சிட்டு இருந்தீங்க. இப்போ வந்து அவர் மேல வந்து ஒரு வழக்கு போட்டிருக்கீங்க. சோ பிரச்சனைங்கிறப்போ இப்படி வந்து இது பழிவாங்குற நோக்கம் அப்படிங்கிற மாதிரி பேச்சு வந்துராதா சார்? பழிவாங்குற நோக்கங்கிறதே கிடையாதுமா. நாங்க வந்து இப்போ பயணிக்கலாமா. இந்த அம்மாவின் மறைவிற்கு பிறகு எழுந்த பிரச்சனைகளுக்கு பின்னாடி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தர்மயுத்தத்தை தொடங்கிய காலத்திலும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணனுடைய நியாயத்தை உணர்ந்து அவர் கூட தான் இருந்தான். இப்பொழுது 4.5 ஆண்டு காலம் திரு இபிஎஸ் அவர்கள் முதலமைச்சராக இருப்பதற்கு பக்கபலமாக இருந்தவர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள். அன்றைக்கு உருவான ஒப்பந்தப்படி ஆட்சிக்கு முதலமைச்சர் அவர், துணை முதலமைச்சர் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள், கட்சிக்கு தலைவர் அண்ணன் ஓபிஎஸ் ஒருங்கிணைப்பாளர், இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் அக்ரிமெண்ட் படி முறையா போயிட்டு இருந்துச்சு. 4.5 வருஷம் ஆட்சி நல்லபடியாக கொண்டு செலுத்தப்பட்டது. ஆனால் ஆட்சி சில பல நம்முடைய வியூகங்கள் சரியாக வகுக்கப்படாததன் காரணமாக அமைய வேண்டிய ஆட்சி பறிபோனது. அதற்கு பிறகு நடந்த உங்களுக்கு கட்சியினுடைய அமைப்பு தேர்தல் படி ஏற்றுக்கொண்ட உடவின்படி அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளரும் இபிஎஸ் அவர்கள் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்ந்தெடுக்கப்பட்டார்கள். சுமூகமாக முடிந்த தேர்தல். அதற்கு பொதுக்குழு கூடி ஒப்புதல் வழங்க வேண்டிய நிலையில் தான் ஒற்றை தலைமை வேண்டும் என்ற கோரிக்கையை இபிஎஸ் சைட்ல இருந்து அந்த கோரிக்கையை முன்னெடுத்து பொதுக்குழுவுக்கு சென்ற அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை தண்ணி பாட்டில் எல்லாம் விட்டு எரிஞ்சு அசிங்கப்படுத்தி அநாகரிகமான சூழ்நிலையை ஒரு அரசியலில் மிகுந்த அருவருக்கத்தக்க ஒரு சூழலை உருவாக்கியவர்கள் அவர்கள்தான். எனவே பிரச்சனை அங்கிருந்து ஆரம்பிக்கிறது. எனவே அந்த காலகட்டத்திலிருந்து நியாயத்தின் அடிப்படையில் நாங்கள் ஓபிஎஸ் அண்ணனுடன் பயணித்துக் கொண்டிருக்கிறோம். இப்பொழுது வந்து இந்த செய்திகள் வந்து அவருடைய அபிடவிட்டை பற்றிய செய்தியை ஏற்கனவே மிலானிங்கிற ஒரு வாக்காளர் வந்து தொடுத்து இதே விஷயத்தை அது வந்து சேலம் எலெக்ஷன் கமிஷன்ல கொடுத்து அதை வந்து எலெக்ஷன் கமிஷன் வந்து நீங்க போலீஸ் ஸ்டேஷன்ல ஒரு கம்ப்ளைண்டா வாக்காளர்னால அதை கொடுங்கன்னு சொல்லி அந்த ப்ராசஸ் ஆகி அந்த வழக்கு வந்து சென்னை உயர் நீதிமன்றத்துல இட் இஸ் பெண்டிங் பிஃபோர் த ஹைகோர்ட், பெண்டிங் பிஃபோர் த சிங்கிள் ஜட்ஜ் ஆஃப் த மெட்ராஸ் ஹைகோர்ட் அஸ் ஆஃப் நவ். இன்றைக்கு அந்த மிலானி தொடுத்த வழக்கும் சென்னை உயர் நீதிமன்றத்தில் ஒரு தனி நீதிமன்ற சிங்கிள் ஜட்ஜ் முன்னிலையில் இருக்கிறது. இங்கு எங்களுக்கு அரசியல் இந்த செய்தி வந்ததன் காரணமாக நானும் ஒரு வழக்கறிஞர், இந்த கட்சியின் மூத்த உறுப்பினர் ஒருவன் என்ற வகையில இதை நாம் வந்து ஒரு தனி நபர் வாக்காளருக்கு இருக்கக்கூடிய அந்த அக்கறை இந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய நம் போன்றவர்களுக்கு விஷயம் தெரிந்தவர்களுக்கு இருக்க வேண்டும் என்ற அடிப்படையில் யார் தவறு செய்திருந்தாலும் ஆல் ஆர் ஈக்குவல் பிஃபோர் லா என்பதுதான் சட்டத்தினுடைய அடிப்படை தன்மை. அதன் அடிப்படையில் whether it is A or B, whoever has committed mistake, they should be taken before the law of the land என்பதுதான் என்னுடைய எண்ணம். அதன் அடிப்படையில் தான் இந்த வழக்கை தொடுத்து தனிநபர் பழி வாங்குற பேச்சுக்கே கிடையாது, இடம் கிடையாதுமா. ஒரு தவறு செய்திருப்பாரா, ஒரு தவறு நடந்திருப்பதாக உணர்ந்ததன் அடிப்படையில் இந்த வழக்கை தொடுத்திருக்கிறோம். சார், இங்க ஒரு பக்கம் வந்து நீங்க வந்து வழக்கு தொடுத்திருக்கீங்க, அங்க வந்து இன்னொரு பக்கம் வந்து நாங்க வந்து எதிர்கட்சி தலைவரா வந்து ஆர்பி உதயகுமாரை வந்து நியமிச்சிட்டோம், அதனால எனக்கு பக்கத்துல வந்து இருக்கை தரணும்னு சபாநாயகர் கூட சண்டை போடுறாங்க. சபாநாயகரும் அதை ஒத்துக்கிட்டாரு. அப்போ வந்து அவங்க சொல்றது நியாயமா தானே சார் படுது? அப்போ வந்து ஓபிஎஸ் அவர்கள் வந்து இடத்தை மாத்தணும்ல சார்? அப்படி எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சொல்றது நியாயமா தானே சார் படுது? எந்த வகையிலும் நியாயம் கிடையாதுமா. ஆக்சுவலா இந்த தடவை 2021 தேர்தலில் வந்து ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பை இழந்த பிறகு எதிர்கட்சி என்ற அந்தஸ்துக்கு அதிமுக தள்ளப்பட்டவுடன் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை வந்த நேரத்திலே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவர் பிரச்சனை பொறுத்தளவில் வந்து பேசி தீர்க்க வேண்டும், நானும் அதில் போட்டியில் இருக்கிறேன் என்ற செய்தியை வெளிப்படுத்தினார்கள். எனவே சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டம் ஒரு முறையில இருமுறையில ஒரு வாரம் தள்ளி வைக்கப்பட்டு சமாதானம் உருவாக்கப்பட்டு அதன் அடிப்படையில் ஓபிஎஸ் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். எங்கள் கட்சியுடைய சட்டமன்ற கட்சி தலைவர். அங்கே சட்டமன்றத்தில் 2வது இடத்தினால் எதிர்கட்சி தலைவர். ஆனால் எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியை அண்ணன் ஓபிஎஸ் அவர்களுக்கு வழங்கிய நேரத்தில் அவர் திட்டவட்டமாக வேண்டாம் என்று மறுத்து விட்டார். எனக்கு நான் தொடர்ந்து கடந்த முறை அம்மா அமைத்து கொடுத்த ஆட்சி பங்கம் இல்லாமல் 4 ரூபாய் காப்பாற்றப்பட வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நான் துணை முதலமைச்சருக்கு ஒத்துக்கொண்டேன். இன்றைக்கு ஆட்சி போன பிறகு இதிலும் அவர் எதிர்கட்சியில் அவருக்கு அடுத்த நிலை என்பதை நான் ஏற்றுக்கொள்ள முடியாது. அப்படி ஏற்றுக்கொண்டால் இதே நிலைப்பாடு அரசியல் தொடர்ந்து விடும். காரணம்,
நான் அவருக்கு முன்னரே 3 முறை முதலமைச்சராக இருந்தவன். குறிப்பாக 2001ஆம் ஆண்டு நான் முதலமைச்சராக இருந்த நேரத்தில் அவர் சட்டமன்ற உறுப்பினர் கூட கிடையாது. எனவே இந்த அரசியல் பின்னணியின் அடிப்படையில் அம்மாவுக்கு அடுத்த இடத்தில் அம்மாவால் அடையாளம் காட்டப்பட்ட நான் தொடர்ந்து இவருக்கு அடுத்த இடத்தில் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை, அந்த நிலைக்கு நான் ஒத்துக்கொள்ள மாட்டேன் என்று சொன்ன பிறகு கூட்டம் பல முறை தள்ளி வைக்கப்பட்டு அன்றைக்கு முன்னாள் அமைச்சர்களான திரு கே பி முனிசாமி அவர்களும் நித்த விஸ்வநாதன் அவர்களும் நீங்கள் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ள வேண்டும், இல்லை என்றால் சட்டமன்ற கட்சியில் குழப்பம் வரும், கட்சியில் எதிர்கட்சியாக இருக்க வேண்டிய நேரத்தில் கட்சியில் ஒரு மாறுபட்ட கருத்து என்பது போல் மக்களுக்கு தெரிந்தால் அது ரொம்ப வீக்கா போயிடும். எனவே தயவு செய்து நீங்க ஏத்துக்கணும் கெஞ்சியது சூழ்நிலை கருத்து தான் அவர் ஒத்துக்கொண்டார். விரும்பி ஏற்றுக்கொண்ட பதவி இல்ல எதிர்கட்சி துணைத் தலைவர். ஆனால் இன்றைக்கு அமைப்பு தேர்தலில் நான் முன்னரே சொன்னபடி ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் தேர்தல் எல்லாம் நடந்து இவர்கள் இருவரும் அறிவித்து கிளைக்கழகம் முதல் தலைமை கழக நிர்வாகி வரை தேர்தல் எல்லாம் முடிந்து இவர்கள் அமைத்த பொதுக்குழுவை ஓபிஎஸ் அவர்களும் இபிஎஸ் அவர்களும் அழைப்பு விடுத்த பொதுக்குழுக்கு கூட்டப்பட்ட நேரத்தில் திடீரென்று ஒற்றை தலைமை என சொல்லி அண்ணன் ஓபிஎஸ் அவர்களை நீக்குவதாக சொல்லி அங்கு அரங்கேற்றப்பட்ட அந்த நாடகத்தினுடைய தொடர்ச்சி பழிவாங்கு நடவடிக்கையாகத்தான் இன்றைக்கு இந்த எதிர்கட்சி துணைத் தலைவர் பதவியிலிருந்து அவரை நீக்குவதாக சொல்லி இன்றைக்கு பிரச்சனை கிளப்புகிறார்கள். ஆனால் மாண்புமிகு சபாநாயகர் அவர்கள் மிக தெளிவாக சொல்கிறார்கள், சட்டப்படி நம்முடைய அசம்பிளி ரூல்ஸ் இருக்குங்கல்ல, அதன்படி அரசியலமைப்பு சட்டப்படியே சட்டமன்றத்திலிருந்து எதிர்கட்சி தலைவர் அப்படிங்கிற பதவி தான் இருக்கு. துணைத் தலைவர், பொருளாளர், செயலாளர் எல்லாம் அரசியல் கட்சிகள் அவர்கள் விரும்புவது the convenience of the political parties. They have created this post on their own என்றுதான் சபாநாயகர் சொல்லி இருக்கிறார். அதில் அந்த சட்ட புத்தகத்தில் அது கிடையாது. இருந்தாலும் இன்னும் ஒன்றை சொல்கிறார் சபாநாயகர், என்னை இடஒதுக்கீடு செய்வது என்பது, சட்டமன்றத்தில் இடஒதுக்கீடு செய்வது என்பது இட் இஸ் த பிரிராகேட்டிவ் அண்ட் டிஸ்கிரிஷனரி பவர் ஆஃப் த ஸ்பீக்கர். பேரவைத் தலைவருடைய தனிப்பட்ட உரிமை. ஐ ஹேவ் டு மெயின்டைன் த சாவர்னிட்டி ஆஃப் திஸ் ஹவுஸ். இந்த அவையுடைய இறையாண்மை கட்டி காக்க வேண்டியது சபாநாயகருடைய முழு பொறுப்பு. அந்த வகையிலே 3 முறை முதலமைச்சராக இருந்த திரு அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் சட்டமன்ற எதிர்கட்சி தலைவராக இருந்திருக்கிறார். சட்டமன்ற எதிர்கட்சி துணைத் தலைவராக அம்மா காலத்தில் இருந்திருக்கார். அம்மா எதிர்கட்சி தலைவர், அண்ணன் ஓபிஎஸ் துணைத் தலைவர். அது மட்டுமல்ல, இன்னும் ஒரு வினோதமான செய்தி, சட்டமன்றத்தினுடைய அவை முன்னவர், லீடர் ஆஃப் த ஹவுஸ். இட் இஸ் a powerful post than the speaker. சபாநாயகர் இருக்கக்கூடிய முடிவை மாற்றி சொல்லக்கூடிய அதிகாரம் படைத்தவர் தான் அவை முன்னவர் என்று சொல்லக்கூடிய லீடர் ஆஃப் த ஹவுஸ். அந்த பதவியில் இருந்திருக்கிறார். இங்க தமிழ்நாட்டினுடைய சட்டமன்ற வரலாற்றில் இப்படி இத்தனை பதவிகள் வகித்தவர் யாருமே கிடையாது. அப்படி இருக்கக்கூடிய அவருக்கு பிரையாரிட்டி பேசிஸில் இடம் ஒதுக்கீடு செய்வது என்ற கடமை. இங்கே அகர வரிசையோ இல்லை இல்லாத துணைத் தலைவரை சொல்லி நீங்கள் அவரை இடைமாற்றம் செய்ய எத்தனிப்பது என்பது உங்களுடைய உள்கட்சி பிரச்சனை வெளிப்பாடு. நீங்கள் அரசியல் ரீதியாக பழி வாங்க வேண்டும் என்றால் அதை வெளியில் வைத்துக் கொள்ளுங்கள். சட்டமன்றத்தில் நான் அது போன்ற செயல்களுக்கு அரசியல் பழி வாங்க ஒரு கட்சியுடைய அரசியல் உள்வாரங்களில் தலையிடுவதோ, ஒரு கட்சியில் ஒரு தலைவரை பழி வாங்குவதற்கு துணை போவதற்கு நான் தயார் இல்லை என்பதை பேரவைத் தலைவர்கள் தெளிவுபடுத்தி விட்டார்கள். இவர்கள் வேண்டுமென்றே அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் மனிதாபிமானம் இல்லாமல் நம்முடன் பயணித்த தலைவர், அம்மா அவர்களால் அடையாளம் காட்டப்பட்ட தலைவர், 4.5 ஆண்டு காலம் ஆட்சி தொடர்வதற்கு உறுதுணையாக இருந்த தலைவர், நம்முடைய ஒருங்கிணைப்பாளர் இருந்தவர் என்ற அடிப்படை தன்மை கூட இல்லாமல் யாருக்கு யார் போட்டி, ஓபிஎஸ் இடத்துல உதயகுமாரை வச்சு பாக்குறது நாடு ஏத்துக்குமா? ஓபிஎஸ் ஸ்டேச்சர் எங்க, உதயகுமார் எங்க? இதுல இட் ஷோஸ் தேர் மெலிஷியஸ் இன்டென்ஷன் டு மெலைன் இஸ் இமேஜ். அதாவது அவருடைய அந்த பேரையும் புகழையும் கெடுப்பதற்கு ஒரு தீய நோக்கத்தோடு அந்த முயற்சியில் ஈடுபடுகிறார்கள். 3 நாள் நடைபெறக்கூடிய சட்டமன்றத்தில் இது என்ன பெரிய காவிரி நதிநீர் பிரச்சனையா, நீட் பிரச்சனையா, இந்திய எதிர்ப்பு பிரச்சனையா, இல்லது முல்லை பெரியார் பிரச்சனையா? ஆனால் இடமாற்ற வேண்டும் என்பதற்காக ஒரு நாள் அவையை முடைக்கிறது மட்டுமல்ல, மனச்சாட்சி இல்லாமல் அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் ஒருங்கிணைப்பாளராக இருந்து கையெழுத்து போட்டு இரட்டை இலை சின்னத்தை ஒதுக்கி வெற்றி பெற்றவர்கள் இன்றைக்கு அவருக்கு எதிராக எங்களுடைய சோழமண்டலத்தினுடைய தளபதி அண்ணன் வைத்தியலிங்கம் அவர்கள், அண்ணன் சட்டமேதை திரு மனோஜ் பாண்டியன் அவர்கள், திரு ஐயப்பன் எம்எல்ஏ தவிர்த்து மற்றவர்கள் எல்லாம் அவரை சுற்றி கிரப்பணம் கோஷமிட்டது, சபாநாயகரை செயல்பட விடாமல் தடுத்ததும் ஜனநாயக விரோத போக்கு, தனி மனித பழிவாங்கல் நடவடிக்கையோட உச்சகட்டம், அரசியல் அநாகரிகத்தின் உச்சகட்டம். எனவே எந்த நியாயமும் இல்லை என்பதுதான் எங்களுடைய கருத்து. சார், இன்னொரு பக்கம் தேவர் தங்க கவசம் வச்சிருக்கும் உரிமை திண்டுக்கல் ஸ்ரீனிவாசம் அவர்களிடம் போயிருக்கு. நீதிமன்றமும் அந்த உரிமை
உரிமை அவங்களுக்கு வழங்கியிருக்காங்க. இது வந்து உங்களுக்கு ஒரு பெரிய பின்னடைவு இல்லையா சார்? இதுல பெரிய பின்னடைவே இல்லம்மா. ஒட்டுமொத்த வழக்குகளுமே வந்துமா நீதிமன்றங்கள்ல இருக்குமா. அதாவது இடையில் வழங்கப்பட்ட தீர்ப்புகள்லாம் இடைக்கால தீர்ப்புகள் தான்மா. ஆன் இன்டர்லோகேட்டரி பெட்டிஷன்ஸ் ஜட்மெண்ட்ஸ் ஹேவ் பீன் கிவன்மா. இடையீட்டு மனுக்களின் மீது தான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டிருக்கு. ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய ஒரிஜினல் சூட் மூல வழக்கு இன்னும் சென்னை உயர் நீதிமன்றத்துடைய தனி நீதிபதியுடன் முன் இருக்கிறது. இது போக திருமதி சசிகலா அவர்கள் தன்னை பொதுச் செயலாளர் தேர்ந்தெடுக்கப்பட்ட பொதுச் செயலாளர் அறிவித்த அந்த வழக்கு விசாரணைக்கு வந்து சென்று கொண்டிருக்கிறது. எனவே இந்த வழக்குகளில் அறுதிட்டு உறுதியான தீர்ப்பு வழங்கப்படவில்லை. இருந்தாலும் பொதுக்குழு அதுங்கிறத வச்சு சென்னை உயர்நீதிமன்றத்தில் அவங்க சொன்ன கருத்தின் அடிப்படையில் இடைக்காலமாக ஒரு இந்த தங்க கவசத்தை வழங்கக்கூடிய ஒரு நிகழ்வு நடந்தது. இன்னும் சொல்ல போனா நான் தான் ஓபிஎஸ் அண்ணன் அவருடைய வழக்கறிஞராக மதுரை உயர் நீதிமன்றத்தில் இந்த வழக்கு வந்த பொழுது வாதாடினேன். இபிஎஸ் சைட்ல வந்து முன்னாள் அரசு தலைமை வழக்கறிஞர் திரு விஜயநாராயணன் ஆஜராகி வழக்காடினார், வாதங்களை எடுத்து வைத்தார். இருந்தாலும் நீதியரசர் அவர்கள் வந்து ஒரு பிளீசிங் மேனர்ல தான் சொல்லி இதை தொடர்ந்து வந்து டிராக் பண்ணிட்டு இருக்க வேணாம், கொஞ்சம் இந்த ஆண்டுக்கு வந்து வேற மாதிரி நான் ஏற்பாடு பண்ண விரும்புறேங்கிற மாதிரி சொல்லிட்டு ஒரு தீர்ப்பை சொல்லியிருக்காரு. இருந்தாலும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் ஏற்கனவே இது கட்சியின் சார்பு. அதுல என்னன்னா நான் தெளிவா நீதிமன்றத்தில் குறிப்பிட்டேன், புரட்சி தலைவி அம்மா அவர்கள் வழங்கப்பட்டது அந்த தங்க கவசம் 5.25 கிலோ உள்ள தங்க கவசம். அம்மா அவர்கள் வழங்குகிற பொழுது இதை பேங்க் லாக்கர்ல வைக்கணும், மதுரை பேங்க் லாக்கர்ல வைக்கணுங்கிறப்ப அதை யாருக்கு ஹேண்டில் பண்றதுங்கிறப்ப அவங்க என்ன தெளிவா சொன்னாங்கன்னா, அது வந்து அந்த தேவர் அறக்கட்டளை இருக்குங்களா, தேவர் நினைவிட அறக்கட்டளை நிர்வாகி ஒரு பார்ட்டி, அடுத்து வந்து பேங்க் ஆஃப் பரோடா, மதுரையில் இருக்கக்கூடிய பேங்க் ஆஃப் பரோடா அதனுடைய மேனேஜர், அதற்கடுத்து அதிமுகவுடைய பொருளாளர் என்று மட்டும் அம்மா குறிப்பிடவில்லை, அதிமுகவுடைய திரு ஓ பன்னீர்செல்வம் அம்மா எழுதின இதுலமா எம்ஓயூல மெமோரண்டம் ஆஃப் அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குல்ல எம்ஓயூ, அதுல அவங்க தெளிவா எழுதுறாங்க, திரு ஓ பன்னீர்செல்வம் கழகத்தின் பொருளாளர் அவர்கள் இது கழகத்தின் சார்பாக அந்த he will represent on behalf of the party, கழகத்தின் சார்பாக அவர் பொறுப்பாளராக இருந்து இந்த நடைமுறையை தொடர்வார். ஒவ்வொரு ஆண்டும் இந்த தேவர் ஜெயந்தி வருகிற பொழுது அவர் கழகத்தின் சார்பாக வங்கியிலிருந்து லாக்கரிலிருந்து எடுத்து கொடுப்பார் என்று அம்மா எழுதி கொடுத்த பத்திரம், மூலப்பத்திரம் இருக்கிறது. அதை கோடிட்டு நாங்கள் ஆர்கியூ பண்ணா, நான் தான் ஆர்கியூ பண்ணேன், நீதியரசர்கள் ஏற்றுக்கொண்டாலும் இடைக்கால தீர்ப்பு இது வந்து ஓஎஸ் வர்றப்ப இதெல்லாம் வச்சு பண்ணிக்கிட்டு நாங்க எனவே உணர்ந்த ஆல்டர்னேட்டிவ் அரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கோமா யாழினி. என்னன்னா அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் வெள்ளி கவசம் நிரந்தரமா முதல்ல அம்மா கொடுத்தது கட்சியின் சார்பாக, அண்ணன் ஓபிஎஸ் தன் சார்பாக வெள்ளி கவசம் செய்து அதற்கு இந்த திருவாட்சியம் செய்து ஆண்டு முழுவதும் அந்த கவசத்தை போடக்கூடிய ஒரு சூழலை உருவாக்கி இருக்கார். இந்த தங்க கவசம் 27ஆம் தேதியிலிருந்து 30ஆம் தேதி வரையில 3 நாட்களுக்கு தான், அது உயர்வான நடவடிக்கை. இருந்தாலும் ஆண்டு முழுவதும் தேவர் திருமகனாருக்கு இந்த வெள்ளி கவசம் அணிவிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு சூழலையும் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்கள் உருவாக்கி இருக்கிறார்கள். எனவே இதுல வந்து நாங்க we are confident that we will get due justice in the court of law in course of time. ஓ பன்னீர்செல்வம் அவர்களுக்கு வந்து அதிக செல்வாக்கு இருக்கக்கூடிய பகுதியா பார்க்கக்கூடியது வந்து தென் மாவட்டம் தான். சோ அந்த தென் மாவட்டத்துல இந்த மாதிரி உரிமைகள் வந்து பறிபோச்சு அப்படின்னா வந்து ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் மீது நம்பிக்கை வந்து மக்களுக்கு இழந்து போற மாதிரி இல்லையா சார்? அப்ப வந்து உண்மையான அதிமுக வந்து எடப்பாடி பழனிசாமி அவர்களோட தான் அப்படின்னு மக்கள் முக்குளத்து சமூக மக்கள் நம்புறதுக்கு வாய்ப்பு இருக்குது இல்ல சார்? ஜஸ்டிஸ் நீதியரசர் ஜெயச்சந்திரனோட நீதிமன்றத்தை சிங்கிள் ஜட்ஜி எங்களுக்கு ஆதரவு தீர்ப்பு கொடுத்தாரு. அதற்கப்புறம் இடையீட்டு மனுக்கள்ல வந்து சில அப்சர்வேஷன்ஸ் கொடுத்துடாம அல்டுகெதர் பெட்டிஷன்ஸை டிஸ்மிஸ் பண்ணலாமா. ஈவன் வந்து பெஞ்சிலே வந்து துர்சாமி சுந்தரமோகன் பெஞ்சிலே வந்து என்னன்னா, இந்த ஒருங்கிணைப்பாளர் இணை ஒருங்கிணைப்பாளர் பதவிகளை பொறுத்தவரை நாங்க எந்த முடிவும் அறிவிக்கல, அதை வந்து நீங்க ஓஎஸ் மூல வழக்குல பாத்துக்கன்னு சொன்னாங்க. இப்போ வந்து பெஞ்சோட இதுல கூட மகாதேவன் பெஞ்சில், நீதியரசர் மகாதேவன் பெஞ்சில் கூட இந்த வழக்கில் எங்களை திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய அவர் ஜட்ஜ்மெண்ட்ல சொல்றாரு, திரு ஓபிஎஸ் அவர்கள் தொடுத்திருக்கக்கூடிய இந்த வழக்கில் நாங்கள் ஏதாவது நிவாரணம் கொடுக்கக்கூடிய நிவாரணம் வழங்கினால் அது மூல வழக்கை பாதிக்கும் என்ற அடிப்படையில், எனவே இந்த பிரச்சனைகள் வந்து மூல வழக்குகள் வந்து தீர்த்துக்கின்ற அப்சர்வேஷன் கொடுத்தாம விட்டுருக்காங்க. அதனாலதான் வந்து இன்றைக்கு தேர்தல் ஆணையத்துல வந்து ஒருங்கிணைப்பாளர்னு ஓபிஎஸ் அண்ணன் தான் இருக்கு, 2 பேரோட பைலாஸையும் அப்லோட் பண்ணி வச்சிருக்காங்க. ஒருங்கிணைப்பாளர் ஓபிஎஸ் அண்ணன் இருக்கக்கூடிய அந்த பைலாவும் அங்க இருக்கு, இவங்க மாற்றி அமைச்ச பைலாவும் அங்க இருக்கு. எனவே அந்த அடிப்படையில் நீங்க பாத்தீங்கன்னா எங்களுக்கு ஹோல்டு வச்சுதான் சொல்லியிருக்காங்க.
எனவே மக்கள் மத்தியில தொடர்ந்து திரு இபிஎஸ் அவர்களை பொறுத்தளவில் அவரை முதலமைச்சர் ஆக்கிய திருமதி சசிகலா அம்மா அவர்களுக்கு அவர் விசுவாசமாக இல்லை. அவரை முதலமைச்சராக்க பேருதவி புரிந்த அண்ணன் டிவி தினகரன் அவர்களுக்கு அவர் விசுவாசமாக இல்லை. அது மட்டுமல்ல, 4.5 ஆண்டுகளும் ஆட்சி நீடிப்பதற்கு அவருக்கு தன்னுடைய சீனியாரிட்டியை கூட விட்டு கொடுத்து உதவி செய்த பேருதவி செய்த ஓபிஎஸ் அவர்களுக்கும் சந்தர்ப்பம் பார்த்து அவர் ஒற்றை தலைமை என்ற பிரச்சனை கிளப்பி அவருக்கும் தொல்லை தந்து விட்டார். எனவே தொடர்ந்து நீங்க சொன்னபடி தென் மாவட்டங்களில் சமுதாயம் சொன்னீங்க சொன்னாலும் சொல்ல நம் சமூகத்தை சேர்ந்தவர்களை அவர் தொடர்ந்து சிறுமைப்படுத்தக்கூடிய நடவடிக்கையில் திட்டமிட்டு ஈடுபடுத்தி கட்சியை கையகப்படுத்தக்கூடிய முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார். எனவே அம்மாவுக்கு பக்கவலமாக திருமதி சசிகலா அம்மா அவர்கள் 33 ஆண்டு காலம் இருந்து அனைவருக்குமான ஒரு சூழலை உருவாக்கினார். இன்றைக்கு அந்த நிலை மாறி இவர் நம் சமூகத்தை சேர்ந்த தலைவர்களை சிறுமைப்படுத்தக்கூடிய வேலையில் ஈடுபட்டிருப்பதனால், எனவே தேர்தல் களத்தில் நம்முடைய ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு இழைக்கப்பட்ட அநீதிகளுக்கு நீதி வழங்க வேண்டும் என்ற நல்ல நோக்கத்தோடு தான் மக்கள் தேர்தல் காலத்தில் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுக்கு ஆதரவளிக்க தயாராக இருக்கிறார்கள். நிச்சயமாக நாங்கள் தேர்தல் காலத்தில் வெற்றி பெறுவோம். இன்னொன்னு ஒரு செய்தி புரிஞ்சுக்கணுமா யாழினி, இதுவரையிலும் திரு இபிஎஸ் அவர்கள் தேர்தல் காலத்தில் அவர் கண்ட தேர்தல்கள் அனைத்திலும் பின்னடைவைத்தான் சந்தித்திருக்காரே தவிர தோல்வியை சந்திச்சிருக்காரே தவிர தேர்தலில் நியமிக்கப்பட்ட முதலமைச்சர் ஹி வாஸ் ஒன்லி நாமினேட்டட் சீஃப் மினிஸ்டர்மா. தேர்ந்தெடுக்கப்பட்ட முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் திரு ஸ்டாலின் இருக்க மாதிரி தேர்தலில் போட்டிட்டு வெகுஜன வாக்கில் வெற்றி பெற்ற முதல்வர் ஆனால் அவருடைய தனிப்பெரு அவருக்கு செல்வாக்குன்னு சொல்லலாம். அவர் நாமினேட் பண்ணி அந்த ஆட்சி அண்ணன் ஓபிஎஸ் துணையோட கம்ப்ளீட் பண்ணாரு தவிர அதுக்கு நடந்த பொது தேர்தல் ஆட்சியை இழந்துட்டாரு. அதுக்கு அப்புறம் நடந்த உள்ளாட்சி தேர்தலில் தோல்வி, ஆட்சியில் இருந்தப்ப இடைத்தேர்தல்கள் தோல்வி, இப்பொழுது நடந்த ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தல் கொங்கு மண்டலம் நான் பார்த்துக் கொள்கிறேன். சின்னத்தை தாங்கள் ஓபிஎஸ் போட்டியிட வேணாம்னு சொல்லுங்க, தினகரனை போட்டியிட வேணாம்னு சொல்லுங்க, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி தனிக்காட்டு ராஜாவாக களம் கண்டு இமாலய வெற்றி பெறுவேன் என்று சென்றவர் அன்று கடந்த 2021 கூட்டணி கட்சியான தமாக சேர்ந்த யுவராஜ் 8000 ஓட்டில் தோற்கிறார். இவர் 68,000 ஓட்டில் கட்சியை தோற்கடிக்கிறார் திரு இபிஎஸ். எனவே மக்கள் மன்றத்தால் இன்னும் ஒரு அங்கீகரிக்கப்படாத தலைவராக இருக்கிறார். வரும் தேர்தல் காலத்தை நாங்கள் ஆவலோடு எதிர்பார்க்கிறோம். அண்ணன் ஓபிஎஸ் தலைமை என்னவென்று நிரூபித்து வெற்றி, அதாவது தமிழ்நாட்டில் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத சக்தியாக அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் இருக்கிறார் என்ற நிலையை உருவாக்குவோம். அதிமுகவை மீண்டும் வெற்றி பெற செய்வோம். சார், நாடாளுமன்ற தேர்தல் நெருங்கிக்கிட்டே இருக்குது. எடப்பாடி பழனிசாமி அவர்கள் மீண்டும் மீண்டும் உறுதிப்படுத்திட்டே இருக்காரு பாஜக கூட கூட்டணி இல்லைன்னு. ஓ பன்னீர்செல்வம் அவர்களோட முடிவு என்ன சார்? அது ஒரு குழப்பத்திலே இருக்குல்ல சார். தேர்தலுக்கு இன்னும் நாள் இருக்குமா? அண்ணன் ஓபிஎஸ் அவர்களும் பேட்டியில சொன்னாரு, திராவிட இயக்கத்தின் மூக்கத்தூர் தலைவர் ஒருவரான அண்ணன் பண்டிட்டியார் சொல்லியிருக்காரு, முதல்ல தேர்தல் களம் தயாராகட்டும், எல்லா கட்சிகளும் கூட்டணி சம்பந்தமாக ஒரு முடிவு எடுக்கக்கூடிய சூழ்நிலை நாமும் சூழ்நிலை உணர்ந்து பாலிடிக்ஸ்லன்னா லீடர்ஸ் வில் டேக் டிசிஷன் அக்கார்டிங் டு த எமர்ஜிங் சிச்சுவேஷன் இன் பாலிடிக்ஸ்மா. உருவாகக்கூடிய சூழலுக்கு தகுந்த மாதிரி தான் முடிவுகள் எடுப்பார்கள். அந்த சூழலுக்கு தகுந்தவாறு சரியான கூட்டணி, நல்ல பர்மிடபிள் அலையன்ஸ் என்று சொல்லக்கூடிய மிகுந்த சக்தி வாய்ந்த கூட்டணியை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் தலைமையில் நாங்கள் உருவாக்க இருக்கிறோம். நிச்சயமா நல்ல கூட்டணி அமையும். இப்போ இட் இஸ் டூ early to say about alliance and other things. அவங்களுக்கு இப்போ நாங்க என்னன்னா கட்சியை பலப்படுத்துற வேலை அண்ணன் தெளிவா வச்சிருக்கா. இன்றைக்கு நடந்த மாவட்ட செயலாளர்கள் மாநில நிர்வாகிகள் கூட்டத்துல பூத் கமிட்டிகளை ஃபார்ம் பண்ணுங்க. வர புத்தாண்டு 6ஆம் தேதி அன்று நல்ல செய்தியாக தேர்தல் அறிவித்த பிறகு வேட்பாளர் பட்டியலை மதுரையில் வைத்து அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் அன்றைக்கு கூட்டணி ஃபுல் ஃபார்முக்கு வந்திருக்கும். அப்ப கூட்டணி கட்சி தலைவர்கள் மேடையில் வைத்து வேட்பாளர் பட்டியலும் வெளியிட இருக்கிறார்கள். ஏற்கனவே திருச்சியில ஒரு மாநாடு கூட்டி இருந்தீங்க. இப்போ கோவையில ஜனவரி மாதம் ஒரு மாநாடுன்னு சொல்லியிருக்கீங்க. இந்த மாநாட்டுல என்ன சாதிக்கிறதா திட்டம் சார்? நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னோட்டமான மாநாடுமா. புத்தாண்டு பிறந்திருந்து வரும் 2024க்கான நாடாளுமன்ற தேர்தல் ஏப்ரல் மே மாதத்தில் நடக்க இருக்கிறது. எனவே ஜனவரி மாதத்தில் தொண்டர்களை உற்சாகப்படுத்துவதற்காகவும் தொண்டர்களை ஒருங்கிணைப்பதற்காகவும் மக்களுக்கு செய்தியை நாடாளுமன்ற தேர்தலில் எங்களுடைய நிலைப்பாடு என்ன என்பதை அரசியல் கட்சியினருக்கும் மக்களுக்கும் தமிழ்நாட்டு மக்களுக்கும் இந்திய துணை கண்டத்து மக்களுக்கும் தெரியப்படுத்துவதற்காகவும் அந்த மாநாட்டை அண்ணன் ஓபிஎஸ் அவர்கள் கூட்டியிருக்கிறார்கள். அங்கே எங்களுடைய நிலைப்பாட்டை நாடாளுமன்ற தேர்தலுக்கு நாங்கள் எந்த வகையில் தயாராகி கொண்டிருக்கிறோம், எந்த மாதிரி கூட்டணி எப்படி வடிவம் பெறவிருக்கிறது என்பது போன்ற ஒரு செய்திகளை எல்லாம்
அந்த மாநாட்டில் வெளிப்படுத்துவோம். அது ஒரு கொள்கை பிரகடனத்தை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு மாநாடாகவும் அமையும். சரி, ஏற்கனவே பெரிய அளவுல நீதிமன்றமும் சரி, தேர்தல் ஆணையமும் சரி, இரட்டை இலையும் கட்சியும் அவங்க கிட்ட போயிருக்கு. இனி மாநாட்டை கூட்டி செல்வாக்கை நிரூபிச்சு எப்படி சார் இந்த தேர்தல் களத்துல வெற்றி பெற முடியும்னு நினைக்கிறீங்க? கட்சி உங்க கைக்கு வரும்னு நினைக்கிறீங்களா சார்? ஆமா, இது மக்கள் மன்றம் நாம இறுதி நீங்க அண்ணா சொல்லுவார்கள், இது ஜனநாயகத்தில் மக்களே இறுதி எஜமானர்கள் என்று பேரறிஞர் பெருந்தகை அண்ணா அவர்கள் எங்களுக்கு பாடம் கற்று தந்திருக்கிறார்கள். அந்த அடிப்படையில் மக்களின் தீர்ப்பே மகேசன் தீர்ப்பு என்ற அடிப்படையில் நாங்கள் நீதிமன்றத்தில் நடைபெறுவது எங்கள் உரிமையை நிலைநாட்டுவதற்கான வழக்கு. மக்கள் மன்றத்தை நாங்கள் நாடுவது அரசியல் ரீதியாக அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் அவர்களுடைய தலைமைக்கு என்ன மரியாதை என்பதை நிரூபிக்குவதற்கு ஒரு வாய்ப்பு என்று நாங்கள் கருதி தேர்தலை சந்திக்கிறோம். எனவே தேர்தல் ஆணையத்திடம் நாங்கள் முறையிடுவோம். சின்னம் போன்ற விஷயங்கள்லாம் இன்னும் ஓஎஸ் என்று சொல்லக்கூடிய மூல வழக்கில் தீர்க்கப்படாத இருக்கிறதால் ஒருபுற சார்பாக நீங்கள் இடைத்தேர்தலில் கொடுத்த போல் கொடுக்க கூடாது. நாங்களும் we will also be claimants for the symbol. நாங்களும் சின்னத்தை கேட்டு தேர்தல் ஆணையத்தில் முறையிடுவோம். நிச்சயமாக அந்த நேரத்தில் சின்னத்தை பெறுவதற்கான வாய்ப்புகள் எங்களுக்கு உண்டு. எனவே அப்ப எதிர்வரக்கூடிய we will cross a bridge according to the emerging situation. எழக்கூடிய சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி வியூகங்களை நாங்கள் மாற்றி அமைத்து நிச்சயமாக நாடாளுமன்ற தேர்தலில் அண்ணன் ஓபிஎஸ் அண்ணன் தலைமையில் நாங்கள் மிகப்பெரிய அளவில் எங்களுடைய மக்கள் சக்தி என்ன என்பதை நிரூபித்து வெற்றி பெறுவதற்கு பாடுபடுவோம். அவர் அந்த எலெக்ஷன் பெட்டிஷன்ல சொல்ல மறந்த முக்கியமான செய்தி என்னன்னா, அவரு நாடாளுமன்ற உறுப்பினரா இடைக்காலத்துல இருந்திருக்காருமா. அது ஃபார்ம் நம்பர் 9ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கான சம்பளங்களோ அல்லது பென்ஷன் வாங்கியிருந்தால் பென்ஷனை பற்றியோ குறிப்பிட வேண்டும். அதை அவர் குறிப்பிடவில்லை. நாடாளுமன்ற உறுப்பினராக அவர் இருந்திருக்கிறார். அப்போ அவருக்கு பென்ஷன் வருது. அதை ஃபார்ம் 9ல குறிப்பிடணும். அஃபிடவிட்ல ஃபார்ம் 26ங்கிறது இந்த பிரமாண பத்திரம். அதுல இப்ப இது செக்ஷன் 9ல நாடாளுமன்ற உறுப்பினருக்கான அவருடைய பென்ஷனை பத்தி குறிப்பிடணும். இன்று தேதி வரை அதை குறிப்பிடல. 9A என்னன்னா, சட்டமன்ற உறுப்பினரா அவர் இருந்திருக்காரு. தொடர்ந்து இப்ப நயமா 5வது முறை இருக்கிறான்னு நான் நம்புறேன். 4வது முறை ஏதோ. அப்படி சட்டமன்ற உறுப்பினராக இருந்த காலங்களில் வாங்கிய சம்பளம், இல்லாத காலங்களில் சட்டமன்ற உறுப்பினருக்கு பென்ஷன், ஓய்வூதியம், இந்த வருமானங்களை எல்லாம் அந்த ஃபார்ம் 9A குறிப்பிடலாம். அதையும் குறிப்பிடலாமா. எனவே இதெல்லாம் பிளாட்டன்ட் வயலேஷன் ஆஃப் எலெக்ஷன் ரூல்ஸ்மா. இது வெளிப்படையாக தேர்தல் விதிமுறைகளை மீறிய செயல். அந்த ஃபார்ம் நம்பர் 9, அதாவது செக்ஷன் 9 அண்ட் 9A எம்பி எம்எல்ஏவுக்கு இருந்த காலத்தில் வந்த வருமானத்தையும் இல்லாத காலத்தில் கிடைத்த ஓய்வூதியத்தை பற்றியும் அவர் குறிப்பிடாதது ஒரு வெளிப்படையான செயல். அப்புறம் விவசாயம்னு சொல்றாருமா. ஆனா அந்த அபிடவிட்ல 1 ஏக்கர் கூட விவசாய நிலம்னு தனக்கு இல்லை, விவசாய நிலம் 1 ஏக்கர் கூட இருப்பதாக அந்த அபிடவிட்ல அவர் காட்டவில்லை. பிரமாண பத்திரத்துல ஒரு பிரதான வருமானம் என்னன்னா, நான் ஒரு விவசாயிங்கிறாரு. ஆனா 1 ஏக்கர் நிலம் கூட அவர் பெயர் இல்லை. 1 ஏக்கர் கூட நிலம் இல்லாதவர் எப்படி மிகப்பெரிய விவசாயி? அதை வைத்துத்தான் நான் வாழ்வாதாரம் என்று, வாழ்வாதாரமே விவசாய வருமானம் என்று சொல்கிறார். எனவே இதுக்கெல்லாம் முன்னுக்கு முன்னாக இருக்கிறது. எனவே இந்த வழக்கானது நீதிமன்றத்தில் உரியவாறு விசாரிக்கப்பட்டு நீதி வழங்கப்படும் என நாங்கள் நம்புகிறோம். எங்களுடன் இணைந்து உங்கள் கருத்துக்களை பகிர்ந்ததுக்கு நன்றி சார்.